சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற பேராவலும் பேரெண்ணமும் குடிகொண்டிருக்கும். அந்த சொர்க்கத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ்வினுடைய பொருத்தமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாஅத்தும் இருந்தால் மாத்திரமே அந்த சொர்க்கத்தை நம்மால் அடைய முடியும். நாம் எவ்வளவு அமல் செய்திருந்தாலும், என்ன வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்தாலும், தான தர்மங்கள் செய்திருந்தாலும் அல்லாஹ்வினுடைய கருணை அவனுடைய பொருத்தம் இல்லை என்று சொன்னால், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாஅத் இல்லை என்று சொன்னால் நம்மால் சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர முடியாது. அந்த சொர்க்கத்தை நாயகத்தினுடைய பரிந்துரையோடு அடைவதற்குண்டான ஒரு வழிமுறையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றார்கள். யார் அல்லாஹ்வுடைய அழைப்பு அதான் கொடுக்கப்பட்டதற்கு பின்னால் அதனுடைய துவாவை ஓதுகின்றாரோ அவருக்கு என்னுடைய பரிந்துரை நிச்சயமாக கிடைக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்திருக்கின்றார்கள். அந்த பாங்கு துவாவை மதரசாவில் பயிலக்கூடிய சிறு பிள்ளைகள் இன்று அழகாக மனனம் செய்திருக்கின்றார்கள். இப்போது தங்கள் முன்னால் அவர்கள் ஓதுவார்கள். பாங்கு துவா இப்போது பெயர் அழைக்கப்படும். அவர்களை டீமாக பிரித்து வைத்திருக்கின்றோம். பாங்கு துவா, தொழுகையில் ஓதப்படக்கூடிய அத்தஹியாத்து மற்றும் இதர துவாக்கள், வினாக்கள், பயான்கள், நாயகத்தினுடைய பொன்மொழிகள், குர்ஆன் ஷரீஃப், அது மட்டுமல்லாமல் பட்டிமன்றம், இதுபோன்ற ஷரீஅத்தின் அடிப்படையில் உள்ள இமாம்களின் வரலாறு போன்ற மிக முக்கியமான விஷயங்களை நமது பிள்ளைகளுக்கு பாடமாக சொல்லிக் கொடுத்து அதை பயிற்றுவித்து இன்றைக்கு இந்த விழாவிலே தங்கள் முன்னால் சமர்ப்பிக்க இருக்குகின்றார்கள். எனவே தாய்மார்கள் சற்று செவிதாழ்த்தி தமது பிள்ளைகளின் சொற்பொழிவை கேட்குமாறு மிக அன்போடும் பணிவோடும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்.